ஆஸ்ட்ரோமணி நேயர்களுக்கு என்னோட தாழ்மையான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீன ராசிக்கான 2026 வருடாந்திரம் பலன். 2026 புத்தாண்டுல மீன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள், எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகுது, எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம ஓவராலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆ என்ன பொறுத்த வரைக்குங்க மீன ராசிக்கு 2026 ஒரு அட்டகாசமான வருடம். நெறைய நல்ல விஷயங்கள் மீன ராசிக்கு நடக்க போகக்கூடிய காலம் இந்த காலமாக தான் இருக்கும். எவ்வளவோ வருஷம் முயற்சி பண்ணாத சில விஷயங்கள் நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். என்னதான் சில நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும், மீனராசிக்கு அப்படியே பக்காவா இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருந்தாலும், சில நெகட்டிவ்ஸும் நடக்கும். என்ன மாதிரியான நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ்ன்னு இந்த வீடியோல பார்த்துடலாம். சரிங்களா? பாசிட்டிவ்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு பயணங்கள் மீனராசி நேயர்களாக இருந்தீங்க. ரொம்ப நாள் ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல வெளியூரு, வெளிநாடு ஏதாவது டிராவல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது வேலை நிமித்தமாக இருக்கலாம், தொழில் நிமித்தமாக இருக்கலாம், இல்ல ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக கூட இருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள் நீங்க அ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இது சூப்பரா இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசி நேயர்களாக இருந்து நீங்க வெளிநாடு முயற்சி பண்றது, வெளிநாட்ல இருக்கீங்க அப்படின்னா பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாம சரிங்களா? அ இந்த விசா ப்ராசஸ் பண்றதும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு. என்னதான் விசா ப்ராசஸ் பண்ணியிருந்தாலும் சில பேர்னால வெளிநாடு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ விசா இருந்தாலும் வெளிநாடு போக முடியாத மீனராசி நேயர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2026 வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. என்னதான் இவ்வளோ பாசிட்டிவாக இருந்தாலும் சில நெகட்டிவான விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களான பயணங்கள், அதாவது பிசினஸ் பண்ணணும். நான் பிசினஸ் ரீதியா டிராவல் பண்ணணும். அ நெறைய கிளையன்ட் பார்க்கணும். என்னால குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தில பிளான் பண்ணி என்னால போக முடியல. குறிப்பிட்ட டைம்க்கு போக முடியாதனால சில தொழில் நட்டங்கள் ஏற்படுதுன்னு நெனைக்கிறவங்க எல்லாம் மீனராசியாக இருந்தீங்க அப்படின்னா, 2026ல நீங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, வெளி ஊர்களுக்கு போய் பிசினஸ் ட்ரிப் அடிக்கக்கூடிய காலமாக இந்த 2026 இருக்கும். சக்சஸ் ஆக அமையக்கூடிய அமைப்பு நெறைய இருக்கு. என்னதான் இது பொது ஜாதகத்த பொறுத்து மாறுனாலும், இது பொது பலன் மட்டுமே. சுய ஜாதகத்த வச்சு மட்டுமே நம்ம நெறைய விஷயங்கள் கணிக்க முடியும். ஆ நான் சொல்ற விஷயங்கள் பொதுவான விஷயங்கள். கண்டிப்பாக நெறைய பேருக்கு இது நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நடக்கும். அது மட்டும் இல்லாம வீடு கட்டும் சிந்திக்கும் மீனராசியாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா, 2026 ஆகஸ்ட் இல்ல செப்டம்பருக்கு பிறகு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக வீடு கட்டும் சிந்தனையோ அல்லது வீடு வீடு கட்டும் கனவோ உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற போதுங்க. இதுதான் உண்மை. யாராக இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்க. மீனராசிக்கு இந்த 2026 உங்க வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான வருடமாக இருக்க போது. வாழ்க்கையில பிற்காலத்துல ஏற்படக்கூடிய வெற்றிக்காக இந்த 2026ல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். சரிங்களா? கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். ஆ நெறைய நீங்க நினைச்சீங்கன்னா அது நடக்கும். சில நேரங்கள்ல நம்ம என்னதான் நெனச்சாலும், கிரகங்களோட அனுகிரகம் இல்ல அப்டின்னா, நமக்கு நெனச்ச விஷயம் கூட நடக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில மீன ராசிக்கு சூப்பரா இருக்குன்றனால, நீங்க கார் வாங்கணும்னு சிந்தனை இருந்துச்சுன்னா, கண்டிப்பா போய் கார் வாங்கிருவீங்க. ஏன்னா, மீன ராசிய பொறுத்தவரைக்கும், ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொருளாதாரம் குறிக்கக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா, இவங்களுக்கு எப்பயுமே கௌரவம் தான் முக்கியம்னு நெனைப்பீங்க. ஏன்னா மீனராசி பார்த்தீங்கன்னா, மீனராசியோட அம்மாக்கள். அம்மாக்கள் ஒரு கௌரவமான நிலையில இருப்பாங்க. குடும்ப கௌரவத்துக்காக நெறைய போராடி இது பண்ணியிருப்பாங்க. நெறைய அவமானங்கள சந்திச்சு தான் உங்கள வளர்த்துருப்பாங்க. ஸோ கௌரவத்துக்காக வீடு கட்டக்கூடிய சிந்தனையோ, கௌரவத்துக்காக கார் வாங்கக்கூடிய சிந்தனையுமே உங்களுக்கு பிரதானமா இருக்கும். காரு, வீடு, பங்களா இந்த மாரி விஷயங்கள் தான் உங்களுக்கு கௌரவம்னு நீங்க பிறவியிலேயே நெனைப்பீங்க. இந்த மாரி சிந்தனை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? என்னதான் நல்ல விஷயங்கள் நடந்தாலும், சில கெட்ட விஷயங்கள் நடக்கும். உடல் சார்ந்த பிரச்சனை, இந்த நீர் சார்ந்த நோய்கள், சபலம் சார்ந்த எண்ணங்கள், ஏமாற்றங்கள், இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா, இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக கண்டிப்பாக இருக்கும். சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்பட தான் செய்யும். மீனராசியோட தாய்க்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஆ அது மட்டும் இல்லாம ஆ இந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. மீனராசி பெண்களாக இருந்தீங்கன்னா, இந்த 2026 சரிங்களா? இப்பவே உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா மீனராசியில தான் சனி இருக்காரு. சனி இருக்கிறனால நான் சொல்ற விஷயங்கள வந்து சனி தூண்ட ஆரம்பிச்சிருப்பாரு. உங்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள வந்து ஏற்படுத்தும். 2026க்கு முன்னாடியே நடந்துட்டு இருக்கும். இந்த மாசம் கூட நெறைய பேத்துக்கு மாதவிடாய் பிரச்சனை வந்துட்டு இருக்கும். மீன ராசிக்கு.
அது மட்டும் இல்லாம 2026 முழுக்க இந்த மாரி சிக்கல்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தான் இருக்கு. இந்த காலம் தாழ்த்தி சாப்பிடுவது. சரிங்களா? மீனராசிக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நெறைய பேருக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில லேட்டா சாப்பிடுறத கொஞ்சம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கும். முயற்சி பண்ணுங்க. ஆ உங்களோட வாழ்க்கையில பிற்காலத்தில வரக்கூடிய முயற்சிகளால இருக்கக்கூடிய வெற்றிகள் வந்து, இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வெற்றிகளுக்கு கை குடுக்கும் என்றது என்னோட கூற்று. இது கண்டிப்பாக நடக்கும். முயற்சி பண்ணுங்க. வெற்றி அடையக்கூடிய வாழ்த்துக்கள். சரிங்களா? என்னதான் நம்ம ராசி வச்சு சொன்னாலும், சுய ஜாதகத்த வச்சு தான் முழுமையான விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறனால, சுய ஜாதகத்தையும் வச்சு நீங்க ஒரு ஜாதகர்ட்ட ஒரு நல்ல ஜோதிடர்ட்ட போய் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் 7904563927. நீங்க என்கிட்ட கூட கான்டாக்ட் பண்ணி உங்களோட முழு ஜாதகத்த பார்த்துக் கொள்ளலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் 2026 மீன ராசிக்கு ஒரு டாப் டக்கரான வருடம். என்னோட மதிப்பெண் 100க்கு மீன ராசிக்கு 100க்கு 100 தான் நான் குடுப்பேன். சரிங்களா? அனைவருக்குமே நன்றி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.